So students, next in the video we will talk problem exercise 4.1 question number 6 subdivision 1. Question number find the domain of f of x. So exercise 4.1 question number 6. Subdivision 1, f of x equal to sin inverse x square plus 1 by 2x. So question இருக்கிறது function இதுதான் x square plus 1 by 2x. நமக்கு வந்து sin inverse வெறும் x கொடுத்தாங்க அப்படின்னா அந்த x வந்து minus 1க்கும் plus 1க்கும் நடுவில் தான் இருக்கு. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் x இருக்கு. அதே மாதிரி இப்போ sin inverse x square plus 1 by 2 கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நம்பரும் இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் இருக்கு. அதாவது x square plus 1 by 2x இருக்குல்ல, இது வந்து minus 1க்கும் plus 1க்கும் நடுவில் தான் இருக்கு. அப்போ இதை வச்சு தான் சம் செய்ய வரும். அப்போ இதை தனியாக பிரிச்சு எடுக்கும், ரெண்டாக எடுக்கும். அதாவது x square plus 1 by 2x minus 1 மட்டும் கம்பேர் பண்ணுங்க. minus 1 விட இந்த நம்பர் பெருசாக இருக்கும், இந்த நம்பர் பெருசாக இருக்கும். இல்லைன்னா x square plus 1 by 2x வந்து 1 விட கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ரெண்டு கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் இந்த ரெண்டையும் எழுதிக்கிட்டேன், அடுத்து இந்த ரெண்டையும் கிட்ட எழுதிட்டேன். இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து எக்ஸ் வேரியபிள். அப்போ பண்ணக்கூடாதுன்னா அந்த மைனஸ் 1 அங்கிட்டு கொண்டு போகலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறது, ரெண்டையுமே பிளேஸ் மாற்றிக்கிறேன். மொத்தமாக இந்த மொத்தமாக எடுத்துக்கிட்டு எழுதுங்க. இந்த மைனஸ் 1 இந்த சைடு எழுதணும், மைனஸ் 1. அப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு மாறிடும். இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ minus 1 லெஃப்ட்ல வந்தால் plus 1. அப்போ x square plus 1 by 2x, இந்த plus 1 இங்கே வந்துடும். கிரேட்டர் தான் இருக்கும், அது ஒன்றுமே இல்லை, அப்போ 0. இப்போ இதை பாருங்க, x square plus 1 by 2x இருக்கு. அதாவது x square plus 1 by 2x இருக்கு. இங்கே ஒரு plus 1 இருக்கு, plus 1. அப்போ இந்த 2x அங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2x into 1 னா 2x. x square plus 1 plus 2x by போட்டு 2x. ஸோ எல்சிஎம் எடுத்தாச்சு. greater than or equal to 0. இப்போ இந்த மேலே உள்ளதை மட்டும் ரீட் பண்ணணும்னா என்ன இருக்குன்னா, பார்க்குறதுக்கு x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 இதுதான் மேலே இருக்கு. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மாதிரி இருக்கு. அதை நான் இப்படி எழுதிடலாம், a ப்ளஸ் b தான் ஹோல் ஸ்கொயர் அப்படி பை போட்டு இந்த 2x இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணுறோம். இங்கே எல்லாமே greater than or equal to 0 தான். இப்போ இந்த பிளேஸ் வச்சு என்ன சொல்லிடலாம்னா, நீங்கள் எக்ஸு இந்த மேலே உள்ள நம்பர் கண்டிப்பாக வந்து 0 ஆக்கணும்னா எக்ஸுக்கு -1 போடணும். எக்ஸுக்கு -1 போட்டால் ஈக்குவல் டு 0 வரும். நமக்கு ஈக்குவல் டு 0 வரலாம், இல்லை கிரேட்டர் தென் 0 வரலாம். கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ் ஆன்சர். எப்போ பாசிட்டிவ் வரும்னா இது வந்து ஆல்ரெடி நான் நெகட்டிவ் தான், நெகட்டிவ் வர சான்ஸ் கிடையாது. அப்போ இதை தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நெகட்டிவ் ஆகலாம், பாசிட்டிவ் ஆகலாம். எப்போ பாசிட்டிவ் ஆகலாம் எக்ஸ் அப்படின்னா எக்ஸு கிரேட்டர் தென் 0 இருந்தால் பாசிட்டிவ். அப்போ நமக்கு ரெண்டு ரிசல்ட் கிடைக்குது. எக்ஸுக்கு -1 இங்கே போட்டிங்கன்னா 0 வரும். இங்கே வேறு எந்த நம்பர்லாம் போட்டுக்கலாம், பாசிட்டிவாக வரும் ஸ்கொயர் பண்ணும்போது. அடுத்து எக்ஸுக்கு பாசிட்டிவ் போட்டால் தான் கிரேட்டர் தென் 0 வரும். எக்ஸுக்கு நெகட்டிவ் போட்டால் லெஸ் தென் 0 வந்துடும். அப்போ இதுதான் ஆன்சர். இதே மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2x, இந்த 1 இந்த சைடு தான் -1, அந்த பக்கம் எதுவுமே இருக்காது, அது 0. இப்போ இந்த 2x நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போது நம்ம கிடைச்சிருக்கிற ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2x minus 1 less than or equal to 0. இப்போ இந்த 2x இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ x square plus 1 minus 2x by 2x less than or equal to 0. இங்கே சொன்ன அதே எக்ஸ்பிளேஷன் தான் இங்கே சொல்கிறேன். இங்கே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் பார்க்கலாம். இதை மூணையும் பார்த்தா a ஸ்கொயர் b ஸ்கொயர், இது 1னா 1 ஸ்கொயர் மைனஸ் 2ab வருது. அப்போ a bனா 1 இடையில மைனஸ் a மைனஸ் b தான் ஹோல் ஸ்கொயர் பை 2x less than or equal to 0. இப்போ இதில் கவனிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு 1 போட்டால் இந்த 0 வரும். நமக்கு 0 அலௌடு தான், 0 வரலாம். அப்போ எக்ஸுக்கு 1 போடணும் இந்த இடத்துல. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. இதே மாதிரி எக்ஸுக்கு நெகட்டிவ் நம்பர் போட்டால் லெஸ் தென் 0 வரும். அப்போ இந்த எக்ஸ் வந்து லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ் நம்பர். இப்போ ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கேன், இந்த ரெண்டு பாக்ஸுக்கு என்ன காமன் பார்க்கணும். இங்கே எக்ஸுக்கு -1 போட்டிருக்கேன், இந்த பக்கம் -1 இருக்கான்னு பார்த்தா இருக்கு. எக்ஸ் வந்து 0 விட கம்மி, ஸோ அதில் -1 இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஒரு ஆன்சர்.
அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு ஒரு 1 போட்டிருக்காங்க, இங்கே 1 இருக்காதுன்னா இருக்கு, ஏன்னா எக்ஸ் வந்து 0வோட பெரிய நம்பர், அப்போ எக்ஸுக்கு 1 இருக்கு. ஸோ எக்ஸுக்கு 1. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எக்ஸ் பிலாங்ஸ் டு -1, இதுதான் சொல்யூஷன். எக்ஸ் 1ஆகவும் இருக்கலாம் -1ஆகவும் இருக்கலாங்கிறது தான் இதோட ஆன்சர், அதான் டொமைன். ஸோ டொமைன் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, -1, 2 நம்பர் தான் பாசிபிள். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கிளாஸ் 12 மேக்ஸில் சாப்டர் 4ல் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். எக்ஸசைஸ் 4.2 ப்ராப்ளம் நம்பர் 6ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் subdivision 1 f of x equal to sin inverse modulus x minus 2 by 3 plus cos inverse 1 minus modulus x by 2, sorry, by 4. So இந்த கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இதில் sin inverse bracketக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் cos inverse bracket. ஸோ அந்த ரெண்டையும் பார்ப்போம். First sin inverse modulus x minus 2 by 3. Minus modulus x minus 2 by 3, 1 and minus 1. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் அதோட வேல்யூ வரும். ஃபர்ஸ்ட் 3 இந்த சைடு மூவ் பண்ணுங்க, அப்போ -3 ஆயிரும். modulus x minus 2 இருக்கும். 3 இதே சைடு இங்கிட்டு மல்டிப்ளை ஆனால் வெறும் 3 ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த -2 லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா +2 ஆயிரும். That's not equal to modulus x 3 -2 ரைட் சைடு வந்தாலும் +2. அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னா -1 less than or equal to modulus x less than or equal to, இங்கே ஆன்சர் 5 வந்து. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா -1 மாடுலஸ்க்கு வராது, அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், 0 அப்படின்னு போட்டுக்கலாம். மினிமம் வேல்யூ மாடுலஸ் எக்ஸுக்கு 0 தான். இதுக்கப்புறம் மாடுலஸ் எக்ஸ் 0வோட பெரிய நம்பர், ஆனால் இங்கே 5ஓட கம்மி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை மட்டும் எழுதுனா போதும், 5ஓட கம்மி அப்படின்னு. ஏன்னா மினிமம் வேல்யூ 0 தான், எல்லாருக்கும் தெரியும். இப்போது இந்த மாடுலஸ் எக்ஸை வெறும் எக்ஸாக மாற்றும் போது இங்கே இருக்கிற 5 இந்த சைடு -5ஆக மாறிடும். ஸோ இதுதான் இப்போ லாஸ்ட்டாக கிடைச்சிருக்க ஆன்சர். எக்ஸ் வேல்யூ -5க்கும் +5க்கும் நடுவில் இருக்கும், அவ்வளோதான். இதே மாதிரி இந்த காஸ் இன்வெர்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா 1 minus modulus x by 4, இதுவும் 1 and -1 நடுவில் இருக்கும். சப்போஸ் இங்கே 1 போட்டிருக்கேன், இப்போ 4 into -1 என்ன வரும்னா -4 less than or equal to, மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிடுவோம். 4 into 1னா 4. இப்போ இந்த நம்பர் 1 இங்கே மூவ் பண்ணுவோம், -1 ஆயிடும். ஸோ -4 -1 less than or equal to, இந்த மாடுலஸ் எக்ஸ் வந்து வெளியே ஒரு -ஓட இருக்கு, less than or equal to, இந்த 1 கிட்ட தான் -1, அப்போ 4 -1. அப்போ இங்கே -5 less than or equal to -modulus x less than or equal to 3. இப்போ இதில் இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் -ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே -ஆல் மல்டிப்ளை பண்ணால் வெறும் 5, இங்கே வெறும் modulus x, இங்கே -3. இதில் என்னன்னா less than or equal to greater than or equal to மாறிடும், ஏன்னா -ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இதை ரிவர்ஸ் எழுதுவோம். ஸோ -3 எந்த சைனையும் 5 எந்த சைனையும் எழுதுனா மறுபடியும் இன்இக்வாலிட்டி மாறிடும், மாடுலஸ். இந்த சம்பளம் சொன்ன மாதிரி தான், நெகட்டிவ் நம்பரை அலோவ் பண்ணக்கூடாது, அப்போ இதை 0 வைக்கலாம், மற்றது எல்லாத்தையும் காப்பி பண்ணிடும். இப்போ இதில் 0வோட பெரிய நம்பர் தான் மாடுலஸ். ஸோ அது பேசிக் கண்டிஷன் தான். அப்போ இதை மட்டும் எழுதுனா போதும், 5ஓட கம்மி. மாடுலஸ் எக்ஸ் வெறும் எக்ஸ் எழுதும்போது இங்கிட்ட இருக்க 5 இந்த பக்கம் -5 வந்துடும். ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ காமன் வேல்யூ பார்த்தா இதுதான் ஆன்சர். therefore ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் எதுக்கு இடையில இருக்குன்னா -5க்கும் +5க்கும் நடுவில் இருக்கு. இதுதான் டொமைன். இந்த சம்மோட ஆன்சர் -5க்கும் +5க்கும் ஈக்குவல் இருக்கு, லெஸ் தர் ஆர் ஈக்குவல்னு போட்டிருக்கேன், அப்போ க்ளோஸ் இன்டர்வல் போடணும். ஸோ இதுதான் எக்ஸசைஸ் 4.2ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 6.